நீங்க கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது, the book of Colossians chapter 4 and verse 2, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். Hallelujah. Pray, consistently pray, and always have an alert mind with a thanksgiving heart. நீங்க ஆங்கிலத்துல படிக்கும் பொழுது அது அழகாக சொல்லும், have thanksgiving heart or thankful heart. நம்மளுடைய இருதயம் இந்த இரவு நேரத்துல தேவனுக்கு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இருக்கிறதா? ஹalleluya. எதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த முடியும் என்று நாம் சில நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் எடுத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பு, அவர் நம்மை தெரிந்து கொண்டது, உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இலவசமாக நம் தேவனுடைய குடும்பத்துல அவர் ஒரு பங்காய் வைத்திருக்கிறார். He is put us into God's family. ஹalleluya. நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாராம். அவருடைய இரத்தத்தினால நம்மை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோமா? ஹalleluya. விசேஷமாக அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் தேவன் நம்மை முத்திரித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் பரலோகத்துல தேவன் ஏற்கனவே செய்து முடித்த ஒரு அழகான ஒரு காரியங்க. நம்ம கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல நமக்கு இலவசமாய் தேவன் கொடுத்த ஒரு காரியம். அதெல்லாம் நினைச்சு தேவனுக்கு நாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியும் தெரியுமா? அதை காட்டிலும் தேவன் நமக்கு இந்த பூமியில அவர் இருதயத்தில் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிளாட்ஃபார்ம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் எனக்கு 3 வேளையும் எனக்கு உணவு கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார், தங்கியிருக்கிறது வசதியை கொடுத்திருக்கிறார். Is our heart being thankful for that? உண்மையாகவே இன்னைக்கு காலையில எழுந்த மாத்திரத்துல நம்முடைய உதட்டிலிருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தோட நாம் எழுந்தோமா? இல்ல நாம் தேவனை, ஏன் ஆண்டவரே இன்னும் ஏன் நடக்கல ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஏன் இவ்வளவு தாமதமா இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் கேள்வியோடு கூட எழும்பி இருக்கிறதா? இந்த 11 மாதங்களும் தேவன் நம்மை வழி நடத்தின விதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அது அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இஃப் நாட் காட், தேவன் நம்மோடு கூட இந்த வருஷம் மாத்திரமல்ல, நம் தாயின் கருவிலிருந்து இது வரைக்கும் தேவன் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். I just want to put a question. Is your heart thankful again for all that he has done? நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு காரியம் சுவிசேஷத்துல தேவன் எழுதி கொடுத்திருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பார். நீங்க லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, the gospel of Luke chapter 17, அங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அங்க ஒரு 10 குஷ்டரோகிகள் தேவனு வந்து பார்ப்பாங்க. அவர் வந்துட்டு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது they see him. Hallelujah. அவர் தூரத்துல இருந்து பார்த்து சொல்லுவாரு, பா நீங்க போங்கப்பா, ஆசாரிகளை போய் பாருங்க. நீங்க அந்த வசனங்களை வந்துட்டு 11ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்துகிறது தேவன் காட்டுவாரு. அந்த ஒரு குஷ்டரோகி மாத்திரம்தான் மறுபடியுமாய் தேவனுக்கு வந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணானா, அவன் நன்றி செலுத்தினானா. His heart was the only one who came back, returned to God with a thankful heart. அவனுடைய இருதயமாக, let's read that verses beginning from 15 and 16. One of them, when he saw that he was healed, came back to Jesus, shouting, praise God. He fell on the ground at Jesus' feet, thanking him for what he had done. This man was a Samaritan. Hallelujah. அந்த ஒரே ஒருவர் தான் 10 பேரை தேவன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கினார். லேவியர்கள் எழுதின புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க குஷ்டரோகிகள் பற்றி எழுதியிருக்கும். ஒரு குஷ்டரோகியை என்று, அந்த ஸ்கின் டிசீஸ் அந்த காலத்துல யாரையும் சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதியா இருந்தது.
அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவங்க நகரத்தின் வெளியில தான் அவங்க தங்கி இருக்கணும். அவங்களுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் இடம் வைக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு குஷ்டரோகம் அவங்களுக்கு அந்த வியாதிக்குள்ள இருந்ததுன்னா, அவங்க யாராச்சு வியாதிப்படாதவர்கள் அவங்க மத்தியில வரும்பொழுது அவங்க சத்தமிட்டு சொல்ல வேண்டும், நான் அசுத்தமா இருக்கிறேன், நான் அசுத்தமா இருக்கிறேன், யாரும் என்கிட்ட வராதீங்க அப்படி சொல்லி ஒரு நரக வேதனை ஒவ்வொரு நாளும் ஒரு குஷ்டரோகி அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்போ இந்த குஷ்டரோகியானவன் சுகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல நீங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரில் அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹalleluya. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. தேவன் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனத்துக்காக, நல்ல ஆரோக்கியத்திற்காக, நம் வாழ்க்கையில பலவீனம் இருந்திருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நம்மை முன்பாக கடந்து போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே. நாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் கடவராய் இருக்கிறோம். He did not see அந்த குஷ்டரோகி ரோடுன்னு பார்க்கல. பிகாஸ் ஜீசஸ் வாஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் ஜெருசலம். நீங்க 11ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, as Jesus continued towards ஜெருசலம் என்று சொல்லும். அவர் கலிலேயாவுக்கும் சமேரியாவுக்கும் இருக்கிற நடுவுல பார்டர்ல நடந்து போய் கொண்டு இருக்கிற வேளையில இந்த அற்புதத்தை தேவன் செய்தார். அப்போ கர்த்தராகிய இயேசுவை he did not see. அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில ரோடுன்னு பார்க்கல, மற்றவர்கள் என்னன்னு யோசிக்கல, என்னை பார்த்து யாரு கத்துவாங்கன்னு யோசிக்கல. He was so rejoicing. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் அசுத்தமா இருந்தேன், என்னை யாரும் என்னை கிட்ட கூட வர மாட்டேங்க, நான் நாற்றத்துல இருந்தேன். ஆண்டவரே, நீங்க சுகப்படுத்தினீங்க. ஜஸ்ட் இமேஜின் டுடே, இந்த இரவு நேரத்துல எத்தனை மரண படுக்கைகளை தேவன் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். நாம் மரித்து போய் இருக்க வேண்டிய கட்டத்துல தேவன் நமக்கு மறுபடியுமாய் ஜீவனை கொடுத்து நம்மை உயிரோடு கூட வைத்து அவருக்கு சாட்சியாய் தேவன் இந்த இரவு நேரத்துல இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, just imagine how God has been good to you and for me. Our heart should be thankful and filled with gratitude. நம்முடைய இருதயம் நன்றி உள்ள இருதயமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல தேவன் அவருடைய புதிய கிருபைகளை நமக்கு அனுப்பி கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு அந்த சமாரியன் he chose to praise God in midst of all people looking at him. இன்னைக்கு நாம் தேவனை மற்றவர்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எவ்வளவு வெட்கப்படுறோம் தெரியுமா? We feel so ashamed to praise God. But that Samaritan did not. அவன் யூதன் கூட கிடையாதுங்க. He was a Samaritan. But he fell down at the feet of Jesus and he worshipped. So today God wants us to remind, நம்ம இருதயத்துக்குள்ள நம்முடைய நினைவுக்குள்ள தேவன் கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் ஸ்தோத்தரிக்குவது மறந்துடாதீங்கப்பா. என்னை நன்றி செலுத்துவதற்கு நீங்க மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அதுல 18ஆம் வசனம் சொல்லும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்குள் குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எவ்ரி டைம் நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண அவருடைய சித்தத்தை செய்கிறவராயிருக்கிறோம். God's will. எத்தனை பேருக்கு நமக்கு இந்த இரவு நேரத்துக்குள்ள தெரியும்? நீங்க அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்த நீங்க எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்தலாம். நீங்க காலை கண் விழித்த மாத்திரத்துல தேவன் கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்க படுக்கையில இருந்து எழும்ப முடியும், தேவன் பலத்தை கொடுத்தா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம். உங்களுக்கு நடக்குவதற்கு பலன் கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்க நல்ல ஆகாரை உட்கொள்ளினா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா காரியத்திற்கும் you can praise God, you can worship God, you can thank God. That is the beauty, because God expects it. Hallelujah. ஏன்னா அநேக நேரத்துல நாம் ஒரு காரியத்தை என்ன தெரியுமா செய்வோம்? தேவன் செய்ததை நாம் மறந்து போகிறோம்.
We forget. Many a times we forget what God has done for us, all the goodness and mercies that we have received. சங்கீதக்காரன் இது அழகாய் ஜெபமாய் சொல்லுவான். நாம் ஒவ்வொரு ஜெபத்தை முடிக்க மாத்திரத்துல நாம் இதை சொல்லுவோம். சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 வசனத்தை அதிக வேகமாக சொல்லி முடிச்சுட்டு ஆமென்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அதுல எழுதி இருக்கும் 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. We should not forget for what God has done for us. அவர் செய்ததுங்க. அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாரு. ஏன்னா நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வர வேண்டும், நித்தியத்திற்காக நாம் வர வேண்டும். அவருடைய சொந்த பேரான குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்தாருங்க. பிகாஸ் யூ அண்ட் ஐ ஷுட் லிவ். அவர் மரணத்தின் மூலியமாக நாம் ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமானாக்கி இருக்கிறாங்க. How thankful are we for Lord Jesus? How thankful are we tonight for the blood of Jesus? உங்களையும் என்னையும் சாதாரணமாய் மீட்டுக் கொள்ளல தேவன். அவருடைய விலைக்கிரியம் கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். We are so blessed. உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அவர் நமக்குள்ள வசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்ததை ஒவ்வொன்றும் நான் நினைத்து பார்த்து சில நேரத்தை கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களானால், எவ்வளவாய் நாம் ஸ்தோத்திரம் பண்றோமோ நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகுங்க. The more and more we give thanksgiving, the more and more grace will abound in our life. Hallelujah. நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதம் 34:1 எழுத வைத்தான். அவன் இருந்த சூழ்நிலை அப்போ ஒரு நாளும் அவனுக்கு இட் வாஸ் நாட் அ பிளசன்ட் டைம். He was there. இன்னொரு ராஜாக்கு முன்பதாக ஒரு பைத்தியக்காரனை போல அவன் வஸ்திரத்தை எல்லாம் தரித்து கொண்டு கிழித்து கொண்டு அவனுக்கு முன்பதாக ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு அவன் உயிரை தப்பிக்கொள்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் சங்கீதம் 34. அதுல இருந்துதான் சொல்லுவான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி. How much are we giving thanks to God? Hallelujah. Today, just come back. தேவன் செய்ததை நாம் மறக்காதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண செய்ய, அவருடைய சமூகத்துக்கு போய், ஏசப்பா நீங்க எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக நாமை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn to give thanks to God. இது ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களோடு கூட இந்த இரவு நேரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். யூரோப் கண்டினென்ட்ல ஒரு சிறிய வாலிபன், அதாவது ஒரு படிக்கிற வயசு இருக்கிற வாலிபன், அவனுகிட்ட எந்த ஒரு பணமும் கிடையாது. வயிற்றில் அதிகமாய் பசி இருந்தது மாத்திரம் அவனுக்கு உணர்ந்தான். அவன் 18ஆம் நூற்றாண்டுல போய் ஒரு வீட்டுக்கு முன்பதாக அந்த கதவை தட்டி உள்ளே வருவதற்கு காத்து கொண்டிருக்கிற நேரத்துல அவங்கள்ட்ட கேட்டான், எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் நீங்க தண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா பார்த்தாங்களாம், அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தா அவனுக்கு பசி தீராது, ஒரே ஒரு கிளாஸ் அவனுக்கு பால் கொடுக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லாமலே அவனுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் பாலை மாத்திரம் கொடுத்தாங்களாம். அதை குடித்த மாத்திரத்துல அந்த பிள்ளை அந்த அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு அவன் கடந்து போய்விட்டான். பல வருஷங்கள் ஆகிவிட்டது. மோர் தென் டெக்கேட்ஸ், ஒரு 3-4 டெக்கேட் ஆகி முடித்த பின்பு அந்த அம்மா அந்த பால் கொடுத்த அந்த அம்மா பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அவங்க வியாதியில பலவீனப்பட்டு இருந்தாங்க. அப்போ யாராலும் சுகப்படுத்த முடியாத ஒரு சர்ஜரி பண்ண வேண்டுமா இருந்தது. அந்த காலத்துல சர்ஜன்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ சர்ஜரி எல்லாம் முடித்த பின்பு அவங்களுக்கு ஒரு பில்லு கடந்து போக வேண்டுமா இருந்தது. அந்த டாக்டர் சர்ஜன் முடித்த சார்ஜன் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது இவங்க யார் என்று இவனுக்கு தெரிந்து கொண்டானா. ஹல்லேலூயா.
அவன் பசியில இருக்கும் பொழுது அந்த சிறிய வயதுல ஒரே ஒரு கிளாஸ் டம்ளர் பால் கொடுத்ததை அந்த 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 தாயாரை, அந்த ஸ்திரீயை ஞாபகத்தை படுத்திக் கொண்டார். He remembered this was the lady who gave me a glass of milk. அந்த பில் தொகை அவ்வளவு அதிகமா இருந்ததா. ஆனால் இவள் வாலிபன் ஆகி டாக்டரேட் படிச்சு ஒரு சர்ஜன் ஆன பின்பு he still remembered. ஒரு கிராட்டிடியூடோடு கூட ரிமெம்பரோடு பண்ணி அந்த ஃபைனல் பில்ல என்ன எழுதினான் தெரியுமா? திஸ் இஸ் பீன் பெய்ட். இதெல்லாம் பே பண்ணி முடிச்சாச்சு, நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. 1 glass of milk paid it all. நீங்க கொடுத்த ஒரு கிளாஸ் டம்ளர் பால்மா, இது செய்து முடிஞ்சிச்சு. He remembered. So இந்த இரவு நேரத்துல கூட I just want to tell you, God has blessed us with so many blessings in our life. நாம் அதை எல்லாவற்றும் நினைவு கூர்ந்து இந்த இரவு நேரத்துல கொஞ்ச நிமிஷம் after when you finish your prayer, நீங்க படுக்கைக்கு போவதுக்கு முன்பதாக தேவனுக்கு உண்மையாகவே ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி பாருங்க. நீங்க நன்றி செலுத்தும் பொழுது தேவன் வைத்திருக்கிற சகல விதமான அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, அதை செய்ய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்த்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரத்துல நாம் பெருகலாம். தேவன் நாம் ஸ்தோத்திரத்துல நாம் பெருகும் பொழுது அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பெருகும். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நடக்காததுக்காக தேவனை ஒரு நாளும் கேள்வி கேட்காதீங்க. நடந்து முடித்ததை நடத்தினவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இதுவரையும் நடத்திருக்கிறார், இது மேலும் நடத்துவார். கடைசி பரியந்தம் அவர் நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். He will never fail you. உங்களை ஒரு நாளும் நடுரோட்ல விட்டுற மாட்டாருங்க. அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். நீங்க ஸ்தோத்திரத்துல பெருகுங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நீங்க பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். இந்த இரவு நேரத்துல கூட கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை அனுப்பி நம்மை உற்சாகப்படுத்தி அவரை ஸ்தோத்திரத்தோடு இருதயத்தோடு அவருக்கு மகிமை செலுத்தும்படிக்காக இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் குட்னஸ்.